Hello friends, welcome to Katrathu Kaivinai. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டார் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டிச் போடுறதுக்கு நான் 1.5 mm purse thread எடுத்துர்க்கேன். நீங்க எந்த yarn வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் hook size பாத்தீங்கன்னா 3.5 mm hook. இந்த ஸ்டிச் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மூணு ஆப்ஷன்ல ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் செயின் போடணுங்க. அதுக்கு ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம செயின்ஸ் போட்டுறலாம். நான் இன்னைக்கு செயின் 18 வரைக்கும் போடுறேன். இந்த ஸ்டிச் போடுறதுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வரைக்கும் செயின்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது 15, 18, 21, 24 அந்த மாதிரி. எந்த அளவுக்கு நீங்க பெருசா போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. செயின் 18 வரைக்கும் போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டார் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு ரெண்டாவது செயின்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம். ரெண்டாவது செயின்ல ஹூக் இன்சர்ட் பண்ணிட்டு எடுத்துருங்க. இப்போ நமக்கு 2 ஸ்ட்ராண்ட் கிடைக்குது. மூணாவது செயின்லயும் இன்சர்ட் பண்ணிட்டு எடுத்துருங்க. 3 ஸ்ட்ராண்ட் கிடைக்கும். இப்போ நாலாவது செயின்ல இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா 4 ஸ்ட்ராண்ட். அஞ்சாவது செயின்ல இன்சர்ட் பண்ணி எடுத்துருங்க. 5 ஸ்ட்ராண்ட். இப்போ ஆறாவது செயின்ல இன்சர்ட் பண்ணி எடுத்துருங்க. 6 ஸ்ட்ராண்ட். இப்போ 6 ஸ்ட்ராண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம yarn over பண்ணி எல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு சிங்கிள் crochet பண்ணிடலாம். இப்போ பாருங்க நமக்கு ஐ மாதிரி கிடைச்சிருக்கு. அடுத்து எப்படி போடணும்னா இந்த ஐல ஒரு வாட்டி yarn over பண்ணிடலாம். அடுத்து நம்ம கடைசியா போட்டோம் இல்லையா அந்த ஸ்டிச்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட்ல மட்டும் ஹூக் இன்சர்ட் பண்ணி yarn over பண்ணுங்க. அடுத்து நம்ம கடைசியா ஒரு செயின்ல போட்டோம் இல்லையா அதுல ஒரு வாட்டி yarn over பண்ணிடலாம். நமக்கு 4 ஸ்ட்ராண்ட் கிடைச்சிருக்கு. அடுத்து 2 செயின்ல நம்ம yarn over பண்ணிடலாம். இப்போ 5 ஸ்ட்ராண்ட் கிடைச்சிருக்கு. கடைசியா இன்னொரு செயின்லயும் நம்ம yarn over பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. இப்போ ஃபுல்லா நம்ம வெட்டி எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் ஒரு சிங்கிள் crochet பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. 2 வாட்டி நம்ம ஸ்டார் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் பேஸ் நம்ம போட்டாச்சு. இப்போ இதே தாங்க நம்ம ரிப்பீட் பண்ணணும். இந்த ஐல ஒரு வாட்டி yarn over பண்ணிட்டு கடைசியா போட்டோம் இல்லையா அந்த லூப் அதுல ஃபர்ஸ்ட் இதுல நம்ம yarn over பண்ணணும். ரெண்டுதுல பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம கடைசியா ஃபவுண்டேஷன் செயின்ல போட்டோம் இல்லையா அதுல ஒரு வாட்டி yarn over பண்ணிட்டு 4 ஸ்ட்ராண்ட் கிடைச்சிருக்கு. அடுத்து இன்னும் 2 ஃபவுண்டேஷன் செயின்ல நம்ம yarn over பண்ணணும். அவ்வளவுதாங்க. 6 ஸ்ட்ராண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ அப்படியே ரிலீஸ் பண்ணிருங்க. ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் crochet. கடைசி வரைக்கும் இதே மாதிரி போட்டுட்டே வாங்க. ஃபினிஷிங் எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இப்போ ஃபுல்லா போட்டாச்சுங்க. கடைசியில வந்தாச்சு. இதுவும் அதே மாதிரி தான். ஐல ஒரு வாட்டி yarn over பண்ணிட்டு இந்த ஒரு லூப்ல மட்டும் yarn over பண்ணுங்க. அடுத்து கடைசியா போட்ட செயின்ல ஒரு வாட்டி yarn over. அடுத்து இன்னும் 2 செயின் இருக்குது இல்லையா அதுல yarn over பண்ணணும். இப்போ 6 ஸ்ட்ராண்ட் கிடைச்சிருக்குது இல்லையா ஃபுல்லா அப்படியே ரிலீஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம சிங்கிள் crochet பண்ணிரலாம். பாருங்க ஸ்டார் ஸ்டிச்சோட ஃபர்ஸ்ட் ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ரோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம கடைசியா அந்த ஃபைனலா கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா அந்த செயின்ல ஒரு half double crochet பண்ணிருங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா செயின்ஸ் இருக்காது. நம்ம ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ண செயின்லயே நம்ம ஒரு வாட்டி half double crochet பண்ணிரணும். இப்போ செயின் 1 போட்டுட்டு திருப்பிடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா ஐஸ்லயும் நம்ம வர்க் பண்ண போறோம்.
ஐஸில் வந்து 2 வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். ஃபஸ்ட் ஐஸில் 2 வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். இப்போ ரெண்டாவது ஐஸில் 2 வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதே பேட்டர்ன் இந்த ரோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம பின்னாடி ஒர்க் பண்ணுறதுனால ஸ்டார் ஸ்டிச் வந்து அவ்வளோ தெரியாது. முன்பக்கமாக திருப்பி பார்த்தா நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து அழகாக தெரியும். இதே மாதிரி எல்லா ஐஸ்லேயும் 2 வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு வாங்க கடைசி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம செயின் 1 பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிடுங்க. இப்போ வந்து கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணலை. கலர் மாற்றிட்டு அப்படியே நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த கலர் மாற்றினதில் ஹாஃப் டபுள் க்ரோஷே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செயின் 3 போட்டுருங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு செகண்ட் செயினில் yarn over பண்ணுங்க. அடுத்து ரெண்டாவது செயினில் yarn over பண்ணிவிட்டு நமக்கு வந்து இப்போ 3 ஸ்ட்ராண்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெரி ஃபஸ்ட்டு செயினில் ஒரு வாட்டி yarn over பண்ணுங்க, 4 ஸ்ட்ராண்டு. அடுத்து இன்னும் 2 செயினில் yarn over பண்ணணும். டோட்டலாக நமக்கு 6 ஸ்ட்ராண்டு கிடைக்கணுங்க. இப்போ 6 ஸ்ட்ராண்டு கிடச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம yarn over பண்ணி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷேட். இப்போ ஐஸ் இருக்குது இல்லையா, அந்த ஐஸில் ஒரு வாட்டி yarn over பண்ணிடுங்க. அடுத்து இந்த வெரி ஃபஸ்ட்டு லூப்பில் ஒரு வாட்டி yarn over. அடுத்து 3 ஃபவுண்டேஷன் செயினில் yarn over பண்ணிடுங்க. மொத்தமாக நமக்கு 6 ஸ்ட்ராண்ட் கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி தாங்க நம்ம ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வரணும். ஃபஸ்ட் ரோவில் நம்ம போட்டோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான். மறுபடியும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபுல்லாக இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. கடைசியாக எப்படி நான் ஃபினிஷ் பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். இப்போ கடைசி செயினில் நம்ம ஒரு வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து செயின் 1 போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம செகண்ட் ரோவில் போட்டோம் இல்லையா, ஐஸில் எல்லாத்துலேயும் நம்ம 2 வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணோம். அதே தாங்க இதுலேயும் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட் ஐஸில் 2 வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது ஐஸில் 2 வாட்டி ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும்.
இந்த ரோ ஃபுல்லாக இப்படியே போட்டுகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி போடணும். அது எப்படி போடணும்னு சொல்கிறேன். கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கடைசி செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து தேர்ட் ரோக்கு ப்ளூ கலர் யானில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரெட் கலர் யான் அப்படியே விட்டுட்டு ப்ளூ கலர் யானை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் வந்து செயின் 3 போட்டுட்டு நம்ம எப்போதும் போல் ஸ்டார் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். இதே பேட்டர்ன் தாங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு வேணுன்ற ஹைட்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி போட்டுகிட்டே வாங்க. இந்த பேட்டர்ன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஸ்டார் ஸ்டிச் வச்சு ஒரு பர்ஸ் இல்லை ஹேண்ட்பேக் ஏதாவது நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.